நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி என்றால், சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த நல்ல செய்கை என்னவென்றால் நீதிக்கு தலை வணங்க வேண்டும் என்பதை பற்றி தான். நீதிக்கு நாம் எந்த அளவுக்கு தலை வணங்குகிறோமோ அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் நமக்கு நன்மையை தருவார். ஒவ்வொரு ஜாதகரின் வாழ்க்கையிலும் நிச்சயம் சனீஸ்வர பகவானுடைய அதாவது தசாவோ அல்லது புக்தியோ அல்லது அந்தரமோ அல்லது சூற்றமோ நடந்து கொண்டு தான் இருக்கும். எந்த சூழ்நிலையும் எத்தகைய நீதிக்கு சோதனை வர செய்பவரே சனீஸ்வர பகவான் தான். அப்படி நீதிக்கு சோதனை வரும்போது கூட நீதிக்கு தலை வணங்குவார் யார் என்று பார்த்து அவருக்கு நல்லதை அள்ளித்தரக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். எனவே நாம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாம் நீதிக்கு தலை வணங்கும் பொழுது நிச்சயம் நமக்கு சனீஸ்வர பகவான் நன்மையை தந்து நல்ல விதமாக நம் வாழ்க்கையில் வாழ வழிவகுப்பார். அதற்கு ஒரு சில உதாரணத்தை பார்க்கலாம். அதாவது நேர்மையாக நியாயத்தை பார்த்து தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஒருவேளை நமது வீட்டிலோ அல்லது நாம் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது சமுதாயத்திலோ எங்கோ ஒரு பிரச்சனை வருகிறது, நாம் அதற்கு நியாயம் சொல்ல போகிறோம் என்றால் அந்த இடத்தில் நேர்மையாக நியாயத்தை பார்த்து தீர்ப்பு சொல்ல நிச்சயம் சனீஸ்வர பகவான் நம் பக்கம் இருந்து நமக்கு நல்ல அருளை கொடுப்பார், நல்லதையும் செய்து தருவார். மேலும் தீமையாய் தோன்றும் அனைத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். நமக்கு எதெல்லாம் கெட்டது அல்லது நமது மனதிற்கு மிகவும் துன்பத்தை தருகிறது அல்லது நமது வாழ்க்கையை சீரழிக்கும் என்று எதையெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அவற்றிலிருந்து நாம் வெளிவர வர வர நிச்சயம் நமக்கு சனீஸ்வர பகவான் நல்லதை அள்ளி கொடுப்பார், அதில் சந்தேகமே இல்லை. மேலும் நல்லதையே தீயதென்று சொல்லுபவருக்கு துயரம் மிஞ்சும். அதாவது நல்லதை நல்லதாகத்தான் எடுக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலரோட எண்ணத்தில் அந்த நல்லது தீயதாக தென்பட்டால் நிச்சயமாக அந்த நல்லதும் அவருக்கு தீயதே தான் தருவதாக தோன்றும். அதனால் நல்ல எண்ணத்தை யார் வைத்திருக்கிறாரோ அவருடன் சனீஸ்வர பகவான் நல்லதையே செய்ய துணை புரிவார். அதுபோலவே நாம் என்ன வாழ்க்கையில் நல்லதாக தேடுகிறோமோ அதை கண்டடைய சனீஸ்வர பகவான் நமக்கு அனுகிரகம் தருவார். அதேபோல் நாம் நல்ல விஷயத்திற்காக எந்த கதவை தட்டுகிறோமோ, ஆலய கதவோ அல்லது தர்மசாலை கதவோ அல்லது எந்த தெய்வீக கதவை தட்டுகிறோமோ அந்த கதவை நிச்சயம் திறக்கப்படும். எனவே நாம் எப்பொழுது நல்லதை கண்டடைய வேண்டும் என்று ஒரு நல்ல இடத்தில் போய் கதவை தட்டும் பொழுது அதற்கான நல்ல பலனை சனீஸ்வர பகவான் நமக்கு அள்ளித்தருவார். அதுபோலவே அதாவது ஆசைப்படலாம், பணத்திற்கோ புகழுக்கோ மரியாதைக்கோ கௌரவத்துக்கோ எல்லாவற்றுக்கும் ஆசைப்படலாம். ஆனால் பேராசைப்படக்கூடாது. ஏனென்று பேராசை சகல தீமைகளுக்கு மூல வேறாகத்தான் இருக்கும். எனவே பேராசைப்படாதவருடன் சனீஸ்வர பகவான் சேர்ந்து நல்லதையே செய்து கொடுப்பார். மேலும் நீதியின் பாதையில் தான் ஜீவன் உண்டு. சனீஸ்வர பகவானுக்கு இன்னொரு பெயர் ஜீவனை தருபவரும் என்று சொல்லலாம். அதேபோல் ஜீவனை இறைவனிடத்தில் சேர்ப்பவரும் என்று சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது ஜீவன் இருக்கும் இடத்தில் அந்த சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நிறைய ஆயுள் ஆரோக்கியத்துடன் இந்த பூமியில் வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் அடைந்து நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் பெற்று இறுதியில் நாம் கடவுளின் திருவடியை அடைவதற்கான வழிவகுப்பார் சனீஸ்வர பகவான். அப்படி சனீஸ்வர பகவானின் நீதிக்கு தலை வணங்காமல் யாரெல்லாம் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் விதவிதமான துன்பங்கள் வரதான் செய்யும். அது நமக்கு தேவையில்லை. ஆனாலும் நீதியின் பாதையில் தான் ஜீவன் உண்டு என்ற அடிப்படையில் அந்த பாதையில் எந்த புறமும் மரணமில்லை என்ற நல்ல கொள்கையுடன், அதாவது நீதியின் பாதையில் தான் ஜீவன் உண்டு ஆதலில் அப்பாதையின் எந்த புறமும் மரணமில்லை என்ற நல்ல நம்பிக்கையுடன்
யாரெல்லாம் தன்னுடைய தினந்தோறும் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு செயலையும் செய்கிறார்களோ அவர்களுக்கு சனீஸ்வர பகவான் நிறைய ஆயுள் ஆரோக்கியம் தந்து அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தந்து நல்ல நிலையில் இந்த பூமியில் நிறைய ஆயுளுடன் வாழ்ந்து முடித்து நல்ல இடமாக, அதாவது கடவுளின் இடத்தில் கொண்டு நம்மளை சேர்த்து விடுவார். எனவே சனீஸ்வர பகவானின் கொள்கைப்படி நமக்கு சனீஸ்வர பகவான் அனுகிரகம், நல்ல அனுகிரகம் வேண்டுமென்றால் அவர் சொல்லுவது நீதிக்கு தலை வணங்க வேண்டும். யாரெல்லாம் பூமியில் மக்கள் யாரெல்லாம் நீதிக்கு தலை வணங்கி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் தங்களுடைய வாழ்க்கையை நீதி வழியில் கொண்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நல்ல வழியை காண்பிப்பார் சனீஸ்வர பகவான் என்பதே இதன் பொருள். எனவே சனீஸ்வர பகவான் அனுகிரகம் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் நல்லபடியாக நீதிக்கு தலை வணங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்து காட்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.